சங்கர், come here. போராட்டத்தை நீங்க காம்பவுண்டுக்கு வெளியே தான் நடத்தணுமே தவிர உள்ள நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன். மன்னிக்கணும் சார், இது வழக்கமான போராட்டம் இல்லை. 7ல இருந்து 8 மணி வரைக்கும் தான் எங்களுக்கு போராட்டம். 8 மணிக்கு சங்கூதன ஒண்ணு வழக்கம் போல நாங்க வேலைக்கு போயிடுவோம். இங்க எந்த விதமான ஒழிக கோஷமோ அராஜகமோ இருக்காது. எங்க அதிருப்தியை காட்டணுங்கிறதா எங்க நோக்கமே தவிர எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காதுங்கிறதுக்கு நான் உறுதி சொல்றேன். All right, you can go. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிற்சங்கம் வாழ்க, தொழிற்சங்கம் வாழ்க, தொழிற்சங்கம் வாழ்க, தொழிற்சங்கம் வாழ்க, தொழிற்சங்கம் வாழ்க. முதலாளி மனநிலை வாழ்க, முதலாளி மனநிலை வாழ்க, முதலாளி மனநிலை வாழ்க, தொழிற்சங்கம் வாழ்க, தொழிற்சங்கம் வாழ்க, முதலாளி மனநிலை வாழ்க, முதலாளி இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், எப்படி நீங்க அவங்களை ஃபேக்டரி காம்பவுண்ட் அனுமதிக்கலாம்? யூடி விஷயத்துல என்ன சார் தயவு ஆக்ஷன் வேண்டி கிடக்குது? யாராவது நீங்க சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? அது வந்து I do not want an explanation. 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் நீங்க வெளியேற்றி ஆகணும். சம்பள உயர்வு, சம்பள உயர்வு, சம்பள உயர்வு. மிஸ்டர் சங்கர், நீங்க இங்கிருந்து போராட்டம் நடத்துறத உங்க முதலாளி அம்மா விரும்பல. எல்லாருமா காம்பவுண்டுக்கு வெளியே போங்க. I don't want any explanation, மிஸ்டர் சங்கர். சார், அமைதியா இருக்கிறவங்களை கலைய சொன்னா வீணா குழப்பம் தான் ஏற்படும். இன்ஸ்பெக்டர், எஸ் மேடம். அவங்க எல்லாம் இன்னும் கலைஞ்சு போகல. இப்ப அனுப்பிச்சுறேன். இவ்வளவு நேரம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? சமாதானம் பண்ணவா உங்களை கூப்பிட்டுருக்கேன். அமைதியா இருக்கிறவங்களை அராஜக வழியில நீங்க தான் திருப்புறீங்க. நான் உங்க கூட பேச தயாரா இல்ல. இன்ஸ்பெக்டர், இமிடியேட்டா அவங்களை வெளியே அனுப்புங்க. சம்பள உயர்வு, சம்பள உயர்வு. Situation beyond control. A bomb has been thrown inside the factory premises. I await orders. கலவரமே நடந்து போச்சாமே, ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தோம். நீயே அதுல தலையிடுற. போராட்டம் போனதுக்கு அப்புறம் ஆபத்து நம்ம ஆபத்து. எங்க மேல எந்த தவறு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம். எங்க முதலாளி அம்மா 10 தொழிலாளிகளை அநியாயமா கைது பண்ணிருக்காங்க. அவங்களை விடுதலை பண்ற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். நள்ளிரம் மணி 12. குங்குமம் இருட்டு. டிக் டிக் கடிகார ஓசை. டக் டக் என்று காலடி சப்தம். அவள் அறையில் டிராகுலா மெல்ல நுழைந்தது. மெல்ல நடந்து வந்து அவள் பக்கத்தில் அமர்ந்து, டிராகுலா ரசகுல்லான்னு கிட்ட நான் இருக்கிற இடத்துல எந்த குள்ளாம் வராத. ஆமா, உன்னை படுத்துதான் தூங்க சொன்னேன். என்ன பண்ண? காட்டேரி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். காட்டேரி படுத்து தூங்கும் போது காட்டேரி புத்தகம். எந்த காட்டேரி வீட்டேரி இங்க வராது. இந்த பாரு, ஒண்ணுத்தையும் காணும் பாரு. பயப்படாத, நீ பயப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாது. ஏன் தட்டு கொடுக்குற? படுத்து நீ பேசாம. நீங்களா அத்தா? உங்கள் கட்டாய உடலில் யார் இத்தனை கட்டுக்கடை போட்டது? மாப்பிள, யாரு இப்படி பஞ்சு பறக்கிற மாதிரி அடிச்சது? மாமா, என்ன ஒரு வய கை நீட்டி அடிக்க முடியுமா? கலவர ஆரம்பமாக்குதுன்னு தெரிஞ்சதுமே நான் போயிட்டேன் காஞ்சிபுரம். அங்க பொட்ட கட்டாக்கிட்டு வேண்டியது இருந்தா சுத்துறாங்க. அப்ப ஏன் வீணா இந்த கட்டுக்கடை எல்லாம் போட்டுட்டீங்க? உஷா, இதெல்லாம் முன்னேற்பாடு. நாளைக்கு ஒரு வய வந்து என்ன போராட்டத்துக்கு கூப்பிட்டான்னா கட்டை காட்டுவேன், டாக்டர் சர்டிபிகேட்டை நீட்டுவேன். மாப்பிள, உன்னுடைய முறைக்கு இதுல இருந்து 2 தலகாணி தச்சு போட்டுக்கலாம் மாப்பிள.
தயவு செஞ்சு நீங்க உடனே அவரை போய் பார்த்து எனக்கு தகவல் சொல்லுங்க. சித்ரா, நீ அனாவசியமா கவலைப்பட. நீ டாக்டர் அனுப்பிச்சு வச்ச நம்ம செய்தி நீக்கம். ஜஸ்ட் a minute, டாக்டர். நீ என்ன சொல்ற? இந்த உண்ணாவிரதம்ங்கிறதே ஒரு போலி நாடகம். உன்னை எப்படியாவது பணி வைக்கிறதுக்காக சங்கர் திட்டம் போடுறாரு. இதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். உண்மையாவா? கோர்ஸ் இது அப்படியே 2 நாளைக்கு விட்டு பாரு. உண்ணாவிரதம்லாம் தன்னால நின்று போகும். I see. டாக்டர், I am very sorry. நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். இப்ப நீங்க அங்க போக வேண்டியதில்லை. எஸ். நீங்களாவது இந்த உண்ணாவிரதத்தை கைவிடும்படி அவருக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? அச்சே, மத்தவங்களுக்காக அவரையே உடம்ப கெடுத்துக்கணும். நீங்க அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. நீங்க சொன்ன அவர் நிச்சயமா கேட்பார். யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டான். நீ மனசு வச்சாதான் முடியும். ஏமா, புருஷனை காப்பாற்ற வேண்டியது மனைவியோட கடமை இல்லையா? இந்த ஃபேக்டரியை காப்பாற்ற வேண்டியதான் என் பொறுப்பு தான். அத்தை, உடமைகளை விட உயிர் தாமா முக்கியம். உயிரை விட மானம் தான் முக்கியமாமா. கணவன்கிட்ட மனைவி தோத்து போனா அதுல அவமானமே இல்லம்மா. ஒரு தொழிலாளி கிட்ட முதலாளி தோத்து போனா அது அவமானம் இல்லையா? இல்லம்மா, கோடி ரூபாய் சொத்துக்களோட ஒரு பொண்ணு முதலாளியா இருக்கிறத விட காலனா குங்குமத்தோட சுமங்கலியா இருக்கிறதாமா நல்லது. ஆமா சித்ரா, உண்ணாவிரதத்தை உடனடியா நிறுத்தலன்னா அவனை நீ உயிரோட பார்க்க முடியாது. ஏதாவது நடக்க கூடாது நடந்துட்டா அப்புறம் நீ எதை காப்பாத்தி என்ன செய்ய போற? யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லம்மா. மரணப்படுக்கையில என் மகன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். உன்னை மருமகளா நினைச்சு வரல, தெய்வமா நினைச்சு கேட்கிறேன். என் மகனை காப்பாத்துமா. அத்தை, நான் பாசம் இல்லாத மரக்கட்டை இல்லை. என் புருஷன் மேல எனக்கும் அக்கறை இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா, 10 பேர் மேல தொடுத்து இருக்கிற வழக்கை வாபஸ் வாங்கிட்டேன்னா அவனும் உண்ணாவிரதத்தை கைவிட்டுருவான். மத்தபடி உங்க கொள்கையை நான் தலையிட மாட்டோம். சரி, நான் வழக்க வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ பெரிய தப்பு பண்ணி வெளியில வந்து பாரு, எவ்வளவு கூட்டம் நிற்கிறது தெரியுமா? ஆணவக்கார சித்திரம் அடிபடிச்சானு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அதான் சங்கர். நானும் பொறுமையா இருந்து பார்த்தேன், முடியல. ஏன் நான் சொந்தக்காரன், ரத்தம் துடிக்குது. ரொம்ப இல்ல ரவி, நான் அவசரப்பட்டேன். என் கொள்கை எனக்கு எவ்வளவு முக்கியமோ என் கணவரும் அவ்வளவு முக்கியம். மனைவிங்கிற முறையில என் கணவரை காப்பாத்த என்ன செய்யணுமோ அதை செய்துட்டேன். அதே நேரத்துல முதலாளிங்கிற முறையில என் ஃபேக்டரியை காப்பாத்த என்ன செய்யணுமோ அதையும் செய்ய போறேன். இந்தப்பா சங்கர், சாப்பிடு. சித்ரா, என்னம்மா சித்ராவுக்கு? நீ எப்ப உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சு அப்போல இருந்து அவளும் சாப்பிடுறது இல்லப்பா. நத்திங் சீரியஸ். ஒரு நல்ல செய்தி, நீங்க தாத்தாவாக போறீங்க. தேங்க்யூ டாக்டர். நீயே என்கிட்ட சொல்லியிருக்கப்படாதா? என்னத்த சொல்றது, நாம 2 பேரும் தான் போராடிக்கிட்டே இருக்குமே. கவலைப்படாதே, குட்டி சங்கர் பிறந்ததும் குடும்பத்திலையும் சந்தோஷம் தானா பிறந்துரும். மகன் தான் பிறப்பான் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, நிச்சயமா எனக்கு மகன் தான் பிறப்பான். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நீ வலது கையை தானே ஊனிட்டு உட்கார்ந்துருக்க. ஆமா, வலது கையை ஊனிட்டு உட்கார்ந்துருந்தா ஆம்பளை பிள்ளை பிறக்கும், இடது கையை ஊனிட்டு உட்கார்ந்துருந்தா பொம்பளை பிள்ளை பிறக்கும். அப்படின்னு யார் சொன்னாங்க? பிள்ளைங்க பேசிக்குவாங்க, கேட்டுக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒரு மகன் பிறந்தா அவனை அமெரிக்காக்கு அனுப்பி பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க வச்சு என்ன போலவே ஒரு பெரிய முதலாளி ஆக்க போறேன். அந்த ஆசையை மட்டும் மறந்துரு. அவனை கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு ஏழைங்க கஷ்டத்தை புரிய வச்சு என்ன மாதிரியே ஒரு யூனியன் லீடர் ஆக்க போறேன். அதெல்லாம் முடியாது. அது ஒரு நாள் நடக்க விட மாட்டேன். என் பிள்ளைய ஏன் இஷ்டப்படிதான் வளர்ப்பேன்.
ஏன் இஷ்டப்படிதான் வளர்ப்பேன். இல்ல ஏன் இஷ்டப்படிதான் வளர்ப்பேன். ஏன் இஷ்டப்படிதான் இல்ல, வளர்ப்பேன். முடியாது. முதல்ல குழந்தை பிறக்கட்டும்பா. அதானே, இன்னும் பிள்ளையே பிறக்கல, எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? முதல்ல புள்ள பிறக்கட்டும், அப்புறம் உங்க இஷ்டப்படியே அவனை வளங்க, உங்க இஷ்டப்படியே கொஞ்சுங்க. இல்ல, என் குழந்தைய நான் இப்பவே கொஞ்சம் ஆகும். குழந்தைக்கு எங்க போவீங்க? நீயே ஒரு குழந்தை தானே.